Hi friends, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஷாப்பிங் vlog தான். ஒரு அவுட்டிங் போனது. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஈவினிங் வந்து அவுட்டிங் போயிருந்தோம். ஆக்சுவலா கொஞ்சம் இயர்லியராவே கிளம்பி மஸ்கட் சைடு அதாவது மெயினா ஆல்கோயர் இந்த மாதிரி மால் எங்கேயா போலான்னு போனோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நியர்ல ருவி சைட்லேயே ஷாப்பிங் போகலான்னு ஃபஸ்ட்டு வந்து ஆர்என்பி போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பட்டுக்கு அதாவது ரெண்டாவது பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா June 4 அதாவது இன்றைக்கி தான் வந்து பர்த்டே. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம். அதாவது ஊரில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பர்த்டேக்கு போட்டோன்னா கொஞ்சம் போய் ஏதாவது போட்டுக்குவான்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கலான்ட்டு போயிருந்தோம். ஆர்என்பி போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை. அதாவது கொஞ்சம் கேஷுவல் வியர் மாதிரியே கொஞ்சம் நிறைய இருந்தது. கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி மேக்ஸ் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ருவியில் வந்து எனக்கு இப்போது மஸ்கட்டில் வந்து மெயின் ஏரியாவில் இப்போ தானே நீ ஒரு 3 months 4 months கிட்ட தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் மேக்ஸ் வந்து வந்திருக்கப்போ கூகுளில் சர்ச் பண்ணி தான் வந்தேன். ஆனால் அதுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாலாக என்னன்னு தெரிலங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்துச்சு. கீழே வந்து அதாவது ஒரு 4-5 ஷாப் எல்லாம் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பிராண்டடான ஷாப்பு. ஸோ அதெல்லாம் சேர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கீழே கொஞ்சம் கிளாத் கலெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அந்த மேட்டில் வந்து லிப்ஸ்டிக் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ட்ரெஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் வைஸாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. அதுபோக எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம்ஸும் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஓகேவா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அவனோட பர்த்டே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே அதுவுமே கோவிட் டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணது. அதுவும் வேறு யாரையும் ஃபேமிலிஸ் யாரையும் கூப்பிடல. ஸோ அதனால் இப்போவும் வந்து எல்லாருமே வெக்கேஷன் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்து மஸ்கட்டில் இருக்கனால எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அவனோட பர்த்டே வந்து 5th பர்த்டே தான் நெக்ஸ்ட் இயர் தான் செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் எங்களோட பிளானு. ஸோ அதனால் வீட்டில் வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு கேக் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் ப்ளூ கலரில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ இதுலேயுமே வந்து அவனுக்கு அந்த ப்ளூ தான் வந்து செட் ஆச்சு. ஸோ அவனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் எடுத்து வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரப்போ தார்சீத்தில் வந்து இந்தியன் ஸ்கூல் மஸ்கட் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பிவிஸ் பேக்கரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னே ஒரு 2 times வந்தேங்க. இவங்களோட ஜாம் பன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி க்ரீம் பன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்கும் பசங்க எல்லாருக்குமே. ரொம்ப ரேட்டு கம்மிங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அப்புறம் ஜூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எக் பப்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே உள்ள மாலில் சாப்பிட்றத விட இங்கே வந்து பப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பர்த்டே கேக்லாம் இருக்குமான்னு கேட்டோம். ஸோ அங்கேயும் வந்து ஆர்டரும் கொடுத்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பன் மட்டும் ஒன்று சாப்பிட்டு சரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு டின்னர் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மஸ்கட் கார்டன் கேஃபேக்கு வந்திருந்தோம். இது வந்து புதுசாக ஒரு 2 weeks தான் ஆகுது இந்த கேஃபே ஓப்பன் பண்ணி. இங்கே மஸ்கட் தார்சைத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்டிகுலர் ஷாப் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஃபேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் சீட்டிங் இருக்குது, வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இங்கே வந்து மெயினாக வந்து இது வந்து கேரளா ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து மலையாளி ஃபுட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரேபிக் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டுமே இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிக்கலாம், ஷவர்மா அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் சிப்ஸ் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பி கார்ன் சில்லி ட்ரை பண்ணோம். இது வந்து இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து ஃபஸ்ட் டைமாக இங்கே தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டும் சாப்பிட்டே வந்து பசங்களுக்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயினாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபஹாம் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த அல்ஃபஹாம் சிக்கன் வந்து நம்ம கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து சார்கோலில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது போனீங்க உங்களுக்கு அல்ஃபஹாம் வேணும்னா ஒரு 10 minutes கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி தான், 10 to 15 minutes வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்ககிட்ட வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அல்ஃபஹாம் வேணால் நீங்கள் வந்து
பிஃபோராக நம்ம வீட்டிலேருந்தே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. 2 டிப்பிங் ஹமூஸ்லாம் கொடுத்து கார்லிக் சாஸ் 2மே கொடுத்து கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் சாலட் குப்பூஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு அந்த பிளாட்டர். ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு தார்சித் சைடோ இல்லை மஸ்கட் நியரில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.